அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். திரு சரவணவேலு ஸ்ரீரங்கம் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. வெளிநாட்டு வாசம் வேலை தொழிலுக்கு 9ஆம் பாவம் 12ஆம் பாவம் ராகு என்று கற்றுக் கொடுத்துள்ளீர்கள். ஒருவர் சிங்கப்பூரில் 2-3 வருடம் வேலை பார்க்கிறார். அதற்கு மேல் அங்கு வேலை பார்க்க முடியவில்லை, பெர்மனன்ட் ரெசிடென்ட் ஆகவில்லை என்ற போன்ற காரணத்தால் அவர் வேறொரு நாட்டிற்கு துபாய் அல்லது குவைத் சென்று வேலை பார்க்க பாவகாரகம் கிரககாரகம் எவற்றை பார்க்க வேண்டும் அப்படின்றார். அதாவது 9வது வீடு நல்லா இருக்குது, 12வது வீடு நல்லா இருக்குது, ராகு நல்லா இருக்குது. ஆனால் ஒரு கண்ட்ரியில் ஒர்க் பண்ணுறார், பட் சூழ்நிலையில் இன்னொரு கண்ட்ரிக்கு போக வேண்டியது. அப்படி எப்படி சார்னு கேட்குறாரு. இது நாம் அந்தந்த கண்ட்ரியோட அந்த வேலை பார்க்க இடத்தோட அந்த லேட்டிடியூடு லாங்கிடியூடு இருக்குது இல்லைங்களா, அந்த லேட்டிடியூடு லாங்கிடியூடை நம்ம கணக்கில் வச்சுக்கிட்டு அந்த லேட்டிடியூடுடைய சப்லாடு அது ஆளக்கூடிய கிரகம் எது அப்படின்னு பார்த்து அது அவர் ஜாதகத்தில் நல்லதா கெட்டதா. உதாரணத்துக்கு நம்ம சென்னை அப்படின்னு எடுக்கும்போது சென்னையோடைய லேட்டிடியூடு பார்த்தீங்கன்னா 13 டிகிரி வரும், 13 டிகிரி 04 வரும். இதை ஆளக்கூடிய கிரகம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 13 டிகிரிங்கிறது உங்களுக்கு கேதுவோட நட்சத்திரமாக இருந்தாலும் உபோப நட்சத்திரம்னு வரும்போது சப்லாட்னு வரும்போது குருன்னு போயிடுது. அப்போ சென்னை ஆளக்கூடிய கிரகம் குரு அப்படின்னு வருது இல்லையா. இந்த மாதிரி நாம் அந்த சிங்கப்பூரை ஆளக்கூடிய கிரகம் எது, அது துபாய் இந்த மாதிரி இடத்த ஆளக்கூடிய கிரகம் எதுன்னு பார்த்து அவருடைய ஜாதகத்துக்கு அது சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம், ஒரு ஆப்ஷன். இதில் நமக்கு 8வது பாவத்துடைய புத்திநாதன் எது வருதோ அந்த நேரத்தில் இயற்கையாகவே நமக்கு ஒரு எதிர்பாராத விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். அந்த புத்தி முடிச்சுட்டு அடுத்த புத்தி 7 எப்போ தொடர்புகிறதோ அப்போ அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான அப்ரோச் கிடைச்சிடும். அதை நம்ம நடக்கிற தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். மெயினாக அந்தந்த ஊரோட லேட்டிடியூடு லாங்கிடியூடை ஆளக்கூடிய பிளானட் எதுவோ, லேட்டிடியூடுடைய சப்லாட் லாங்கிடியூடுடைய சப்லாட் எதுவோ அதற்கு தகுந்த மாதிரி இருக்குதுங்கிறது என்னுடைய கருத்து. இதை இன்னும் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். பட் இப்படி ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரு சரியான வழிகாட்டுதல் வருங்கிறது என்னுடைய கருத்து. நாம் இன்னும் நிறைய ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்குது.